கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உன் கண் உடன்படிக்கை பண்ணின கண்ணாய் இருந்தா ரொம்ப ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம். இந்த நாளினுடைய தேவ செய்திக்காக நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசி அவருடைய இருதயத்தில் ஒரு விழிப்புணர்வை நீர் கொண்டு வந்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட நம்முடைய கண்களை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நிறைய காரியங்கள், கண்ணை குறித்ததான காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியம். அதில் சில காரியங்களை நீங்கள் உங்களை மாற்றி கொள்ளணும். சரியா? உங்கள் கண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேதத்தில் ஒரு மகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். லேயாள், அவளுடைய கண் எப்படி இருந்ததா? கூச்ச பார்வை. இந்த கூச்ச பார்வை உள்ளவர்களை பொதுவாகவே யாருமே நேசிக்க மாட்டாங்க. கூச்ச பார்வை. இந்த கூச்ச பார்வைக்கு இங்கிலீஷில் என்ன ஒரு மாதிரி ஷை டைப்னு. ஷை டைப். நீங்கள் ஷை டைப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதில்லை. பிரைஸ் தி லார்ட். அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. சில நேரத்தில் பாட்டி மாறுங்க. பாட்டி அதுக்கு இருக்கும் 80 வயசு. அப்படியே கூச்சு அப்படியே என்ன செய்வாங்க, ரொம்ப கூச்சப்படுவாங்க. என்ன நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த வயசில் இந்த அம்மாவுக்கு எதுக்கு கூச்சம் வருது? ஸோ ஒரு தேவ பிள்ளை கூச்ச பார்வை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த பார்வை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் பாதிக்கு மேலே நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள், உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா கேவலமாக நினைப்பாங்க. ஹலோ, கூச்ச பார்வை இருந்தால் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க மற்றவங்க சொல்லுங்கள்? கேவலமாக நினைப்பாங்க. உங்கள்கிட்ட பேசுனா நீங்கள் இப்படி பார்த்துக்குவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் உங்களுக்கு கூச்ச பார்வை இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு மனசில் கான்ஃபிடென்ட் இல்லை. உங்களுக்கு மனசில் என்ன இல்லை? ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. நீங்கள் மற்றவங்களோடு பேசும் பொழுது என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப அவங்களுக்கு நிகரானவங்க அல்ல, நம்ம சரியில்லை, நம்முடைய சரீர தோற்றத்தை வைத்து, நம்ம படிப்பை வைத்து, நம்முடைய பல காரணங்கள், மொத்தத்தில் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை உன் மனசில் ஓடுது. ஸோ இந்த கூச்ச பார்வையில் ஒரு தேவ பிள்ளை இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். இருக்கவே கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படியே நெளிவாங்க. இந்த புழு நெளிகிற மாதிரி நெளிவாங்க. இந்த கூச்ச பார்வை இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, ஆப்போசிட் செக்ஸ். இப்போ ஒரு பிரதரை ஒரு சிஸ்டர்கிட்ட பேச சொன்னால், இல்லாட்டா ஒரு 4 சிஸ்டருக்கு நடுவில் அந்த ஒரு பிரதரை கொண்டு போய் உட்கார வச்சா அப்படியே நெளிவார் அவர். என்ன? இல்லாட்டா ஒரு ஆஃபீஸில் ஒரு பொண்ணை கொண்டு போய் வேலையில் போட்டோம்னா அந்த பொண்ணுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, எல்லாம் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவங்க தான். இந்த அம்மாவுடைய மைண்டு சரியில்லை. அடுத்தது கூச்ச பார்வை அப்படின்னா உன் மைண்டு சரியில்லைன்னு அர்த்தம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? உனக்கு மைண்டு சரியில்லை. நீ எதையோ நினைக்கிற, எதையோ யோசிக்கிற, என்னென்னமோ நினைக்கிற. உனக்கு மைண்டு சரியில்லை. ஒரு தேவ பிள்ளை கூச்ச பார்வையிலிருந்து வெளியே வரணும். சரியா? அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு கிரேஸ். அந்த கண்கள் வெளிச்சம். ஒரு ஆண்டவரே ஒரு வசனத்தை அழகாக சொன்னார். ஒரு வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 22 மற்றும் 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், கண்ணானது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால்
அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷனுடைய விளக்கு அப்படின்னா கண்ணை தான் வேதம் சரீரத்தினுடைய விளக்கு என்று சொல்லுது. உங்கள் மனது சரியில்லை அப்படின்னாலே உங்களுடைய கண்கள் தெரியும். கண்ணை பார்த்தே ஒரு பையன் தப்பு செய்திருக்கிறானா செய்யலையா நம்ம கண்டுபிடிச்சிடறோம். என்ன வீட்டுக்கு வந்தோடனே பார்க்குறோம், குழந்தை கண்ணை உத்து பார்த்தாலே குழந்தை அழுதுரும். சம்டைம்ஸ் அப்படியே திணறும். அந்த கண்ணு தெரியும். அந்த திருட்டு தனம் கண்ணில் தெரியும். தெரியுமா தெரியாதா? சரி, தெரியும். அப்பாவி தனமும் கண்ணில் தெரியும். சில ஆட்களை நல்லா ஏமாற்றலாம். என்ன தெரியுமா? அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும் இது கடைஞ்செடுத்த அப்பாவி. சரி, அதை பார்த்து எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். ஸோ தயவு செய்து கூச்சமாக இருக்கிறவங்க, ஆனால் இங்கே நான் பார்க்குறேன் யாரும் அப்படி கூச்சமாக இருக்கிற மாதிரி தெரியல. சரியா? இந்த பக்கம் 1-2 இருக்குது. சரி, மற்றபடி இந்த பக்கம் எல்லாம் பயங்கரமாக அப்போ முழுங்கிற மாதிரிலாம் பார்க்குறேன். லெஃப்ட் சைடு இஸ் பெட்டர்னு நினைக்கிறேன், ரைட் சைடு இஸ் நாட் ஸோ குட். ஸோ நீங்கள் தான் மாறணும். பிரைஸ் தி லார்ட். சரியா? இந்த கூச்ச பார்வை பெண்களுக்கு அதிகமாக இருக்கும், ஆண்களுக்கும் இந்த பலவீனம் இருக்குது. ஸோ அதனுடைய காரணம் என்ன? உங்கள் மைண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதை நம்ம ஆரம்பத்தில் நமக்கு சில சுவாபம் இருந்தாலும் நாமளே டெவலப் பண்ணணும். இதை தான் பர்சனல் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். இல்லாட்டா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட். ஸோ இதை நீங்கள் உருவாக்கிட்டாலே உங்கள் ஆஃபீஸில், உங்களுடைய வேலை இடத்துல, உங்கள் குடும்பத்திலே உங்களை கனப்படுத்துவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐஸ் யூ ஆர் வேல்யூட் பெட்டர் ஆர் லோ. உங்கள் கண்ணை வச்சு உன்னை கொஞ்சம் மதிப்பாங்க, இல்லாட்ட மதிக்க மாட்டாங்க. நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம போட்டிருக்கிற கழுத்தில் இருக்கிற நகையை வச்சு தான் நம்மளை மதிக்கிறாங்க, மதிக்கலைன்னு நினைக்கிறோம். இல்லை, உன் கண்ணை வச்சு தான் உன்னை மதிப்பாங்க. நீ பார்க்குற அந்த தோரணை, உன் முகத்தில் இருக்கிற அந்த கம்பீரம், உன் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் வெளிச்சம் கண்ணில் தெரியணும். என் கண்ணில் ஏதாவது தெரியுதா? பிரைஸ் தி லார்ட். அது தெரியணும். ஆமீன். இன்னும் சொல்ல போனால் கண்ணு தான் நம்மளை மற்றவங்க நம்மளை நேசிக்க பண்ணுவதே நம்முடைய கண்ணு தான். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, கண்ணில் மட்டும் ஒரு ஓட்டை. என்ன உங்களை யார் பாப்பா? என்ன மூக்கு அழகாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, கண்ணு மட்டும் சரியில்லை அப்படின்னும் பொழுது நிறைய பேர் போய் பாருங்கள், நிறைய அழகு சாதனம், அழகு ஆப்ரேஷனில் இந்த கண்ணை சுற்றி தான் பண்ணுவான். மூக்கு அதுக்கு அடுத்து எங்கே தெரியுமா? கண்ணு தான். கண்ணில் இது விழுந்துடக்கூடாது, அது விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணை சுற்றி தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பெரிய பெரிய பணக்காரங்க. பாஸ்டர் உங்களுக்கு எப்படியா? நான் நிறைய பண்ணியிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். அதை பார்க்கும் பொழுதே உங்கள் மேலே ஒரு மதிப்பு வரும். ஆமேன். நான் சொல்கிறது விளங்குதான்? பிரைஸ் தி லார்ட். வேலைக்கு போகிறீங்க, அதாவது குனிஞ்ச தலை நிமிராமல் போகிறது ஸ்ட்ரீட்டில், ரோட்டில் நடக்கிறீங்களே, அப்போது குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படி போங்க, அது நல்லது. வேலைக்கு போயிட்டா தலை நிமிர்ந்துருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அங்கே மேனேஜர் பேசும்போது வேலை இடத்துலையோ இல்லாட்டா எங்கேயோ, சரியா? நம்ம ஆட்கள் நிறைய விஷயத்தில் தவறிடுறோம். இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் வசனத்தை பெற்ற நாம தான் உலகத்தில் ஜொலிக்கணும். வசனத்தை பெற்ற, வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம தான் ஜொலிக்கணும். ஆனால் நாம் என்னவோ தெரியல, ஒரு மாதிரி பாவப்பட்டவங்களாக மாறிட்டோம். ரொம்ப ஏசாமியுடைய கல்வாரி சிலுவை அதற்கு காரணமாக நம்ம எடுத்துக்கிறோமா எல்லாம் தெரியல. அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் துப்பப்பட்டார், அவர் ஏளனமாக்கப்பட்டார். ஆண்டவரே நானும் அப்படியே மாறிடுறேன். உனக்காக அவர் எல்லாத்தையும் பட்டுட்டார். பிரைஸ் தி லார்ட். நீ கம்பீரமாக இரு. ஆமேன். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்முடைய கண்களை சீர்படுத்துங்க. எப்போவுமே திறந்த கண்கள், சரியா? கம்பீரமான கண்கள், அது இருந்தாலே உங்களுக்கு பாதி ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கண்கள் அத்தனை ஆச்சரியமானது, கண்களுக்கு அத்தனை ஒரு அழகு, அத்தனை ஒரு மேன்மை. சரி, நான் இன்றைக்கு இந்த கண்களை வைத்து எப்படி நாம் ஆசீர்வாதமாய் மாறணும், நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனம். சிதறடிக்கிறவன்
உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. யாரு உனக்கு உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான்? சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. சிதறடிக்கிறவன். அப்போ இந்த கண்கள் நமக்கு முன்பாய் என்ன வருது, யார் வரா, எப்படிப்பட்டவங்க வர்றாங்க அப்படி என்று காண்கிற கொஞ்சம் ஞானமுள்ள, இல்லாவிட்டால் ஒரு விவேகமுள்ள ஒரு கண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஸோ அநேக நேரம் இந்த கண் நிறைய பேருக்கு இருப்பதில்லை. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான். அரணை காத்துக்கொள், உன்னை காத்துக்கோ, வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணிடலாம். சரியா? ஸோ நமக்கு தெரியணும், நம்முடைய கண்கள் இதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய ஒரு அபிஷேகம் இருக்கணும். எனக்கு 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 எதிராக என்ன வருகிறது? எனக்கு முன்பாய் சிதறடிக்கிறவன் வருகிறானா? என்னை ஆசீர்வதிக்கிறவன் வருகிறானா? என்னை நேசிக்கிறவன் வருகிறானா? என்னை வஞ்சிக்கிறவன் வருகிறானா? அப்படி என்கிற ஒரு கண் நமக்கு, கண் இல்லாதவங்களுக்கு இது தெரியாது. இல்லாட்டா ரொம்ப தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்று ரொம்ப மகிமையானவர்களுக்கு தெரியும். ஒருவேளை சில நேரத்துலலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வேதத்தில் அப்படி இருக்குது. சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் ரொம்ப திறந்திருக்கும். யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்றதை கூட கண் இல்லாமல் அவங்க சொல்லுவாங்க. சில பரிசுத்தவான்கள் அப்படி இருந்தது உண்டு. ஆனால் உனக்கு கண்ணில் தான் ஆண்டவர் அந்த பவரை கொடுத்துருக்கிறார். உன் கண்ணில் தான் ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணக்கூடிய பவரை கொடுத்துருக்கிறார். அந்த கண்ணால் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுதே உன்னுடைய மனதில் இல்லாவிட்டால் அவனுடைய ஆவியில் உனக்கு தோணுது, சில காரியங்கள் தோணுது. இவன் சரியில்லையோ, இந்த ஆளை நம்பலாமா, இந்த ஆள் மேலே நம்பிக்கை வைக்கலாமா வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அதுக்கு தான் கண் சரீரத்தினுடைய வெளிச்சம். இன்றைக்கு சிலருக்கு சிதறடிக்கிறவன் வரான், அவனுக்கு முன்பாக அரணை காத்து கொள்வதற்கு பதிலாய் அவனுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறாங்க. விலங்குதானே சொல்கிறது, இல்லை தூக்கம் வருதா? பிரைஸ் எல்லாம். சிதறடிக்கிறவன், உன் குடும்பத்துக்குள்ள சிதறடிக்கிறவன் ஒருத்தன் வர்றான், உன்னுடைய வேலை இடத்துல சிதறடிக்கிறவன் ஒருத்தன் வர்றான், உன் பிள்ளைகளை சிதறடிக்கிறவன் ஒருத்தன் வரான். நீ அவனுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறியா, இல்லை உன் அரணை நீ காத்து கொள்கிறாயா? நீ உன்னுடைய வழியை காவல் பண்ணுறியா, இல்லை அவனுக்கு திறந்து விடுறியா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் தன்னை சிதறடிக்கிறவனுக்கு தங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பாங்க, தங்கள் வீட்டை திறந்து கொடுப்பாங்க, தங்களுடைய தொழிலை திறந்து கொடுப்பாங்க. அவன் எல்லாவற்றையும் அழிச்சிட்டு போயிட்ட பிறகு, ஐயோ உன்னை நம்பினேனே, ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டியே, என்னை ஏமாத்திட்டியே, என்னை கை விட்டுட்டியே. இது யாருக்கு வருது? கண்கள் சரியில்லாதவர்களுக்கு. என்ன? கண்கள் சரியில்லாதவர்களுக்கு. ஸோ நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே நம்முடைய கண் ஆவியானவரோடு கூட கனெக்ட் பண்ணி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கண் வசனத்தோடு கூட கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கணும். நமக்கு ஒருத்தர் பார்க்கும் பொழுதே ஆவியில், சும்மா எல்லாரையும் இல்லை, நம்ம கூட இப்போ எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றாங்க, எல்லாருக்கிட்டையும் கையை கொடுக்குறோம், கொழுக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம். ஆனால் சர்ச்சில் இருக்கிற யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரும் அவங்க கூட க்ளோஸாக மாறுவாங்க. என்ன? அந்த ஒருத்தரோ ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க என்பதை நீ நிதானிக்கணும். அவங்க சரியில்லை பாஸ்டர், சர்ச்சில் அப்படி இருப்பாங்களா? யாருக்கு தெரியும்? இருப்பாங்க, சில நேரத்தில் இருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து அறிந்து உடனே நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். ஒருவேளை சர்ச்சில் அந்த சாபம் அந்த பாவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை நீ வேலை இடத்துல போகும் பொழுது, நண்பர்களோடு கூட பழகும் பொழுது, நிறைய பேர் தவறான இடத்தில் போய் சிக்கிக் கொள்வதற்கு காரணம் இந்த கண்கள் தனக்கு முன்பாய் வருகிறவர்கள் யார் என்று பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை, மிகப்பெரிய ஒரு வேதனை. இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒருத்தரை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த பிரதரை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது, அவர் நல்லவராகவே இருப்பார். ஆமீன். இப்போ புரியுதா உங்களுக்கு? இவங்களை பார்த்தா சரியாக தெரியலையே, சரியான ஆளாக தெரியலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது, சிலரை பார்க்கும் பொழுது சிலர் நல்லா இல்லை, நல்ல ஆட்கள் இல்லை, நமக்கு தெரியுது அவங்க நல்ல ஆட்கள் இல்லை.
சிலரை பார்க்குறோம் நல்லதுன்னு தெரியுது. இன்னைக்கு தேவ பிள்ளை இந்த அபிஷேகத்தை கேள். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உங்களுக்கு கூட யார் யாரெல்லாம் பழக போகிறாங்களோ நமக்கு தெரியாது. நமக்கு இது வரைக்கும் பழகின ஆட்கள் தான் நம்ம கூட பழக போகிறாங்களா? இல்லை, இன்னும் புதிய ஆட்கள் நம்ம சந்திக்க போகிறோம். இன்னும் புதிய இடத்துக்கு நம்ம போகிறோம். புதிய மனிதர் நம்மோடு கூட இணைய போகிறாங்க. இதை நீ கண்டுபிடிக்கணும். அடுத்து ஆவிக்குரிய ரீதியில் நல்லா செபிக்கிற ஆட்களுக்கு தான் தெரியும் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது. என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனையின் மேல் பிரச்சனை வருது? அப்போ யாரோ சிதறடிக்கிற ஒருவன் நமக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கிறான். வேலையில் பிரச்சனை வருது, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அப்போது நம்ம புரிந்து கொள்ளணும், சிதறடிக்கிறவன் எங்கேயோ நம்ம விட்டுட்டோம். எங்கேயோ நம்ம அவனை கட்டாமல், பலவானை கட்ட வேண்டிய நாம் கட்டாமல் அவனை விட்டுட்டோம். ஆகவே அவன் பெரிய ஒரு பெரிய பலத்தோடு அவன் வரான். அவன் எப்படி வரான்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், அறையை கெட்டியாய் ரெடியாகு, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிலருடைய லைஃப்பில் சில பிசாசு ஆல்ரெடி என்டர் ஆகிருக்கும். சிலருடைய லைஃப்பில் சில போராட்டம் ஆல்ரெடி என்டர் ஆகிருக்கும். இல்லாட்டா ஏன்னா நமக்கு நம்முடைய ஞானம் என்ன, சுடப்பட்ட பிறகு தான் தெரியுது ஐயோ நெருப்புன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க மாட்டிருக்கிறோம். நம்ம பெரும்பாலும் பட்டு தான் நாம் ஒரு புத்திக்கு வருகிறோம். சில பாடு பட்ட பிறகு, சில உபத்திரம் வந்த பிறகு தான் கொஞ்சம் அலர்ட் ஆகிறமே ஒழிய, கொஞ்சம் அதற்கு முன்பாகவே ஏன் நம்ம அலர்ட் ஆகிறது இல்லை? அதான் நான் ஒரு பார்வை சொன்னேன் பார்த்தீங்களா, கூச்ச பார்வை. ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, நம்முடைய சிலருடைய பார்வை மேட்டிமையின் பார்வை. என்ன, இந்த கூச்ச பார்வை ஒரு பக்கம் ரொம்ப டேஞ்சரஸ், இன்னொருடைய பார்வை ஒரு மேட்டிமை, ரொம்ப தங்களை ரொம்ப பெருசாக நினச்சி மற்றவங்கள பார்க்குறது. அப்போது இந்த சிதறடிக்கிறவன் உள்ளே நுழைய ரொம்ப ஈஸியாகிடும். இல்லை, தன்னை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறது. நான் யார் தெரியுமா? சிதறடிக்கிறவன் வரான், அவன் சொல்லுவான் நீ யார். என்ன, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் யார் தெரியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி, யார் வரான்? சிதறடிக்கிறவன் வரான், அவன் வந்த பிறகு தெரியும். ஸோ ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்ணில் மேட்டிமை இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், என்ன இருக்கக்கூடாது? மேட்டிமை இருக்கக்கூடாது. உங்கள் கண்ணில் அந்த மேட்டிமை இருந்தால், நான் பாருங்கள், இப்போது நான் ஒன்று பார்த்து சொன்னேன், யாருக்காவது இங்கே கூச்ச பார்வை இருக்கா, இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த மேட்டிமை மட்டும் உனக்கு இருக்குன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், ஏசப்பா, அது பெரிய கலவரம் ஆகிடும். இங்கே யாருக்குமே அந்த பார்வை இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இருக்கக்கூடாது. ஆனால் இதை போல் ஒரு டேஞ்சர் எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்ம பார்க்கும்போதே நம்முடைய கண்களில் மேட்டியம் இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய கண்களில் ஒரு கருணை இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கருணை கண்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு உன் அரணை நீ காத்துக்கோ. இன்னைக்கு ஆண்டவருடைய செய்தி அதுதான். சபையே, உன் அரணை காத்துக்கோ. தயவுசெய்து ஒரு மேட்டிமையான ஒரு மனுஷனாக மாறிடாது. கொஞ்சம் உன்னை தாழ்த்தி அரணை காத்துக்கொள். யாக்கோபு 1:14. இந்த போராட்டம் எப்படி நம்முடைய லைஃப்பில் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த கண்கள் சோதனையில் விழுகிற கண்கள். என்ன கண்கள்? சோதனையில் விழுகிற கண்கள். சத்தமாக சொல்லுங்களேன். சோதனையில் விழுகிற கண்கள், பலவீனத்தில் விழுகிற கண்கள், ஆசையில் விழுகிற கண்கள். ஸோ இந்த கண்கள் என்ன செய்யும்? மனுஷங்களை எல்லாம் நல்லா யோசித்து பாருங்க. நம்மளை எது அதிகமாக விழ பண்ணுது அப்படின்னா கண்ணு தான். இந்த கண்களில் இச்சை இல்லாவிட்டால், ஆசை இல்லாவிட்டால் ஒரு போட்டி மனப்பான்மை கண் வளர்த்துடுது. நம்மளை எதிலையாவது கொண்டு போய் தள்ளுவது இந்த கண்கள். இந்த கண்கள் சோதனையில் விழுந்து போகிற ஒரு கண் நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டு என்ன செய்யணும்? அனலைஸ் பண்ணி, இது எனக்கு வேணும், இது வேண்டாம், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இதனால் எனக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம், அப்படி என்பதை மிக தெளிவாய் அறிந்து நாம் இழுக்கப்படக்கூடாது. இச்சையினாலே இழுக்கப்பட்டு, பிரைஸ் தி லார்ட், நிறைய பேர் இழுக்கப்படுறாங்க. அதில் விசேஷமாக ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு இழுப்பு சக்தி வேலை செய்யும்.
ஒரு படிக்கிற ஒரு 13-14 வயசு பிள்ளைகளுடைய இழுப்பு சக்தி என்ன? கேம்ஸ், விளையாட்டு. என்ன அதில் தான் அது இழுக்கப்படும். ஒரு ஒரு 10 வயசு பிள்ளை, இப்போ 12 வயசு பிள்ளைகிட்ட பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும்? எங்கேயாவது போய் விளையாடணும், ஏமாற்றணும், படிக்காமல் ஏதாவது ஒரு கேம்ஸை விளையாண்டுட்டு சுற்றிட்டு இருக்கணும், அவ்வளோதான். அதில் அது இழுப்புண்டு போகுது. அதே ஒரு டீனேஜுக்கு மேலே ஒரு 20, 21, 22 இயர்ஸ் வரைக்கும் இந்த பிள்ளைகளுடைய இழுப்பு என்ன? மொத்தம் அந்த பாலிய உறவுகளை குறித்து அதில் தான் அதுங்க இழுப்புண்டு போகும். அதுக்கப்புறம் அந்த 20 வயசுக்கு மேலே, 22 வயசுக்கு மேலே பொதுவாய் மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு இழுப்பு என்ன? ஒரு இச்சை என்ன? பணம், பதவி, பொருள். கேளுங்க, ஒரு 23, 24 வயசு பையனை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்கு பணம் தான் வேணும். பணம் எப்படி சம்பாதிக்கலாம்? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 18 வயசுலேருந்து 20-25 வயசுக்குள்ளே நிறைய பேர் ட்ரக்ஸில் ஈடுபட்டு பலவிதமான தீய செயலை செய்து பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவோம். தூக்கு தண்டனையில் போய் விழற பிள்ளைகளெல்லாம் பாருங்கள், எல்லாம் 18, 20, 22, அதுதான். 50 வயசு ஆள் தூக்கு தண்டனையில் விழுறது ரொம்ப ரேராக இருக்கும். 60 வயசு ஆள் தூக்கு தண்டனைக்கு போகிறது ரொம்ப ரேராக இருக்கும். யார் இப்போ தூக்கு தண்டனைக்கு யாருன்னா அதிகமாக போவாங்கன்னா, ஒருத்தனை கொலை செய்துட்டு போகிறவன்லாம் இல்லை, ட்ரக்ஸ் விற்றுட்டு, என்ன கள்ளக்கடத்தல், ட்ரக்ஸை கடத்தல் பண்ணிட்டு. ஏன்னா அவனுக்கு பணம் வேணும். அந்த ஆசையில் அவன் பலவிதமான தீமையை செய்வான். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு இச்சை உங்களை இழுக்கும். அது எதுன்னு சொல்ல முடியாது. பணமாக இருக்கலாம், இல்லை சிலருக்கு கீழ்த்தரமான காரியமாகவும் இருக்கலாம், சிலருக்கு ஏதோ ஒரு இச்சை. இங்கே இருக்கிறவங்கள, பாஸ்டர் எனக்கு இச்சையே இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏதோ உன்னை இழுக்குது. அது உன்னை இழுத்து உன்னை சாபத்திற்குள் கொண்டு போகாதபடி எல்லாவற்றையும் ஒரு லிமிட். ஆசை அதிகமாகிறது தான் இச்சை. ஆசைப்படுறோம், அந்த ஆசை கட்டுக்கடங்காமல் மாறும்பொழுது தான் அது இச்சை. ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்குறீங்க, அந்த காரை ஆசைப்படுறீங்க, ஆனால் அதை வாங்குவதற்குரிய திராணி உனக்கு இல்லை. அந்த காரை வாங்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. அந்த அவசியம் உனக்கு இல்லை. ஏன்னா நீ காரில் அங்கே போய் வேலைக்கு போயிட்டு வரணும், உனக்கு கார் அந்த அளவுக்கு தேவையில்லை. அதை வாங்கக்கூட திராணியும் இல்லை. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? லோனு போட்டு அந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கார் எனக்கு வேணும். என்ன? ஸோ அந்த கார் மேலே அவ்வளோ ஒரு ஆசை. சொல்கிறாங்க, இவ்வளோ பணம் கொடுத்து இந்த கார் வாங்கணுமா? அதுக்கு பேர் தான் இச்சை. என்ன? அதுக்கு பேர் தான் இச்சை. அந்த கார் உனக்கு தேவையே இல்லையே. ஸோ அப்போ உன்னுடைய கண்கள் ஞானத்தை இழக்கிற அளவுக்கு கண் வேலை செய்யக்கூடாது. மீன் உன் கண்ணில் அந்த அளவுக்கு புத்தியை மயக்கிற அளவுக்கு உன் கண் வேலை செய்யக்கூடாது. உன் கண்ணை நீ கட்டுப்பாட்டில் வைக்கணும். சிலருடைய கண்கள் அந்த ஆசைகளுக்கு இடம் கொடுக்கிற கண்கள். எனக்கு வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு மாதம் எவ்வளோ எனக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியும், ஒரு $500 என்னால் கட்ட முடியும், அப்போ லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை இந்த கார் வேண்டாம், நமக்கு அந்த கார் தான், மெர்சிடிஸ் தான் வேணும். அது எவ்வளோயா மாதம் கட்டணும்? 2500. வாங்குகிற சம்பளம் எவ்வளவு? 4000. 4000ல் 2500 கட்டிட்டா எப்படி வாழ முடியும்? அதை யோசிக்க மாட்டான். அப்போது ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்கள் ஆசைகளுக்கு அடிமைப்பட்ட கண் உனக்கு இருந்ததுன்னு வைங்களேன், காலமெல்லாம் நீ கடங்காரனாக இருப்ப. காலமெல்லாம் ஒன்றிலிருந்து அதை வாங்குவ, அதுக்கப்புறம் அதை நஷ்டத்தில் வைப்ப. இந்த கண் பொதுவாய் பெண்களை விட ஆண்களுக்கு தான் இந்த கண் ரொம்ப அதிகம். ஆண்களுக்கு தான். அப்படியே சும்மா இருப்போம் பாருங்கள், பெண்களாக போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு பெண் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாள். மீன் ஒரு பெண் பிஸ்னஸ் ஆரம்பிக்க இங்கே இருக்கிற எத்தனை பெண்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க? ஒன்றும் எனக்கு பிஸ்னஸ் இல்லை, எனக்கு ஒழுங்காக குக்கிங் வந்தாலே இல்லை. ஆனால் யாரோ 1-2 ஆரம்பித்தாங்கன்னா தே வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்கும். நம்ம ஆண்கள் தான் பிஸ்னஸ், நான் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ். எதை வச்சு ஆரம்பிப்பேன்? ஒய்ஃப் ஒரு 50 பவுன் போட்டு வந்திருக்கா, மானம் கட்டவன், இவன் பிளான் பண்ணுறது பூரா ஒய்ஃபு போட்டு வந்திருக்க ஒரு 50 பவுன், அதை வச்சு பிஸ்னஸ். ப்ரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் அதை இழந்து போயிட்டு, இயேசுவே அந்த அம்மா கிட்ட காலமெல்லாம் சிறையில் அடைப்பட்டவன்
அந்த சிறைச்சாலேருந்து வெளியே வரவே முடியாது. தாத்தாக்கா வயசு 80 ஆகியிருக்கும். இந்த அம்மா அப்பவும் சொல்லி காட்டும், என் நகை எங்கள் அம்மா கொடுத்த நகையை, அம்மாலாம் போய் வருஷங்கள் நூற்றாண்டுகள் ஓடி இருக்கும், என் அம்மா கொடுத்த நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு அந்த கல் போட்ட நெக்லஸ் எனக்கு எவ்வளோ பெரியும் தெரியுமா, 50 வருஷம் ஆயிடுச்சு அது போய். ஆனால் மறக்காது அந்த அம்மா. பிரைஸ் தி லார்ட். ஸோ உன்னுடைய கண்கள் ஆசைக்கு அடிமைப்பட்ட கண்ணா? பிரைஸ் தி லார்ட். உன் கண் ஒரு அடிமையா? நீனே அப்போ அடிமை இருக்கீங்களா? உன் கண் ஆசைப்படுதா? அடிமையாகிடக்கூடாது. சிலதெல்லாம் பார்த்து தூரத்தில் பார்த்துட்டு, ஓ அப்படியே அழகாக இருக்கா, நல்லா இருக்கு, ஓகே போ. அந்த பொம்மை கட்டியிருக்கிற சேரை நல்லா இருக்கா, பார்த்துட்டு நல்லா இருக்கு, போயிட்டே இரு. பிரைஸ் தி லார்ட். சில ஆட்கள்லாம் உண்டு, ஏமா அந்த பொம்மை கட்டின சேரீ தான் எனக்கு வேணும். ஆசைக்கு உன் கண்களை அடிமையாக்காது. ஆமேன்னு சொல்லுங்களேன். விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். விளங்குதா இல்லையா? நாங்கள் விளங்குனாலும் அடிமையாக தான் இருப்பேன்னா நீ விளங்கவே மாட்டேன். பிரைஸ் காட். சங்கீதம் 119 வசனம் 37. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் கண் இந்த மாதிரி மாயையெல்லாம் பார்க்கக்கூடாதப்பா. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பார்த்து அதிலேயே நிலை கொண்டு இருக்கக்கூடாது. ஆமீன். சிலருக்கு போயிட்டாலும் அதுலேயே கண் அங்கேயே தான் இருக்கும். சரி, ஒரு நகையை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த கடையிலேருந்து போயிடுவாங்க. போயிட்டாலும் கண் எங்கே தான் இருக்குது தெரியுமா? அந்த நகையிலே தான் இருக்கும். அது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரர் எப்படியாவது மாற்றி, வாங்க திரும்ப அந்த வீட்டுக்கு போயிடலாம், ஜுரோங்கிலேருந்து திரும்ப முஸ்தாபாவுக்கு வருவாங்க. வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அவர் ஏதாவது பேசி அவருக்கு ஒரு டிஃபன் கொடுத்து திரும்ப முஸ்தாபாவுக்கு வந்து அதை வாங்கினா தான் அந்த கண்ணுக்கு திருப்தி. அப்பா வாங்கிட்டேன். அந்த ஐயா பாவம் துக்கம் பெருமூச்சோடு கூட வந்து கிரெடிட் கார்டில் வாங்கி தருவார். ஆகவே தான் தாவீது சொல்றாரு, மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கு. நம்முடைய கண்கள் மாயையை பார்க்கக்கூடாது, அற்பமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடாது, நம்முடைய தேவைக்கு மிஞ்சின காரியம், நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின காரியத்தை நாம் பார்க்காதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் மாறணும். உங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இறங்கணும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்க, இதுதான் இந்த ஏவாள் செய்தது, இதில் தான் வருது. அடுத்து நான் ஒரு வசனத்துக்கு போகிறேன். யோபு 31 வசனம் 1. ஸோ இன்றைக்கு உன்னுடைய கண்கள் உடன்படிக்கையின் கண்களாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உடன்படிக்கையின் கண்கள். உன் கண் பார்க்கறது இருதயத்தை பாதிக்குமானால் அதை பார்க்காதே. ரொம்ப சிம்பிள். உன் கண் பார்க்கறது உன் இருதயத்தை பாதிக்குது. உன் கண் பார்க்கறது உன்னுடைய சுபாவத்தை மாற்றுது. உன் கண் பார்க்கறது உன்னுடைய சிந்தனையை ரொம்ப அது பாதித்து உனக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. நான் பார்க்கறது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உனக்கு விஷத்தை கொடுத்து சாப்பிட சொன்னால் சாப்பிடுவீங்களா? விஷத்தை கொடுத்து ஜெபிச்சு கொடுக்குறோமா? பிரைஸ் தி லார்ட். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஜெபித்து இந்த விஷயத்தை உனக்கு கொடுக்கிறேன், சாப்பிடுனா சாப்பிடுவீங்களா? பாஸ்டர் நீங்களே சாப்பிட்டுக்குங்கன்னுவீங்க. என்ன? ஆனால் கண்ணுக்கு மட்டும் எவ்வளோ விஷயத்தை நம்ம கொடுக்குறோம்? என்ன? கண்ணுக்கு எவ்வளோ விஷயத்தை கொடுக்குறோம்? வாய்க்கு விஷயத்தை கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தாலே வாய்க்கு தூன்னு துப்பிடுறோம். இதை போய் கொண்டு வந்து கொடுத்தியே, சரியா? உப்பு அதிகமாக இருந்தாலே, கொஞ்சம் காஃபியில் சர்க்கரை போடாமல் கொடுத்துட்டாலே அவருக்கு அப்படியே முகத்தில், அந்த அம்மா முகத்திலே ஊற்றணும்னு ஆவி வருது. எங்கேயோ பாஸ்டருடைய உபதேசம் காதில் கேட்டு அப்படியே வச்சு, ஏம்மா கொஞ்சம் சர்க்கரை போடு அப்படின்னு சொல்லி அடக்கி கடக்கி, என்ன வாயை அவ்வளோ பாதுகாக்கிறேன்னு உன் கண்ணை ஏன் பாதுகாக்க மாட்டிருக்க? உன் கண்ணில் எவ்வளோ விஷங்கள் போகுது, எவ்வளோ சாபங்கள் உன் கண்ணில் போகுது, எவ்வளோ அசுத்தங்கள் உன் கண்ணில் போகுது. அதை வாயை திறந்து பார்த்துட்ருக்க. அப்படியே நம்முடைய பிள்ளைகளையும் பார்க்க வைக்கிறோம். ஆமீன். உன் கண் உடன்படிக்கை பண்ணின கண்ணாக இருந்தால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை உனக்கு உன் கண்கள் உன்னை பாதிக்கிறதே இல்லை. சிலருக்கு பாதிக்க அப்படியே பார்த்துட்டு அவ்வளோதானான்னு போயிடுவான். அங்கே ஒருத்தன் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடப்பான், பாவம் யார் பத்த பிள்ளையோ, போயிட்டே இருப்பான். நம்ம சில ஆள் இருக்கும், அதை பார்த்த உடனே 4 நாளைக்கு நைட்டெல்லாம் தூங்காமல்
என்ன நைட்டெல்லாம் தூங்காமல் அப்படியே நைட்டில் அப்படியே அலறி எழும்புறது. என்னென்னா ஒரு பையனை ரத்தம் சிந்தி நான் பார்த்துட்டேன். நீ உன் கண் ரொம்ப பலவீனப்பட்ட கண். அப்போ நீ என்னச்சு, உன் கண்ணை ரொம்ப கண்ட காரியத்தை பார்க்காதே. நைட்டில் ஏதோ ஒரு டிவியில் ஏதோ ஒன்று பார்த்தினா நீங்கள் நைட்டு உனக்கு தூக்கம் வரலன்னா ஏன் பார்க்குற? பிரைஸ் தி லார்ட். பார்க்காதே. உன் கண் உடன்படிக்கை பண்ணணும். ஏன் உன் கண் உடன்படிக்கை பண்ணணும்? அந்த காட்சி உனக்கு நல்லதில்லைன்னு தெரியுது, உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு தெரியுது, உன் மனதை அது கெடுக்குதுன்னு தெரியுது, உன்னுடைய சந்தோஷத்தை எடுக்குதுன்னு தெரியுது, சிலது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியுது, சிலது பாவம்னு தெரியுது. தயவு செய்து உன் கண்கள் உடன்படிக்கையின் கண்ணாக இருக்கணும். கிங் ஆஃப் குளோரியில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய கண்களும் உடன்படிக்கையின் கண்ணாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உடன்படிக்கையின் கண். சம்பளம் வாங்கின உடனே அந்த கண்ணு பார்க்குது சம்பளத்தை. அது என்ன கண்? உடன்படிக்கையின் கண். என்ன செய்யும்? சம்பளத்தை பார்த்த உடனே ஆமாம், தசம பாகத்தை பிரித்து வைக்குது. உடன்படிக்கை கண். உடன்படிக்கை இல்லாத கண் அதில் KFC வாங்குது. பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கை கண். சில தசம பாகம் சில பிள்ளைங்க கொடுக்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன, அது எடுத்த உடனே கொடுத்துரும். பாஸ்டர் இந்த மினிஸ்ட்ரிக்கு, டிவி மினிஸ்ட்ரிக்கு, பாஸ்டர் இது இந்தியா மினிஸ்ட்ரிக்கு, பாஸ்டர் இது தசம பாகம், 3 நாள் கவர் வச்சு கொடுப்பாங்க. அந்த கண் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கு. நம்முடைய சம்பாத்தியத்தில் இது சிலர் சொல்லுவாங்க, சில பர்டிகுலராக சொல்லுவாங்க இது அனாதைகளுக்கு தான் போகணும். ஸோ இப்போ அனாதைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. சரி. ஸோ உடன்படிக்கையின் கண். அந்த கண் காலையில் எழுந்தோடனே வேதத்தை தான் வாசிக்கும். உடன்படிக்கையின் கண். ஆமென். முதல் வேலையாக எனக்கு ஒரு சகோதரியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஊழியக்காரை பார்க்க போயிருந்தேன். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல விஷயம் தானே. பிரதர் எசேக்கியா ஃப்ரான்சிஸ் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு நாள் கூப்பிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போன உடனே அப்போது அவர் ஒரு தங்கச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது என்னுடைய தங்க பாஸ்டர் அப்படின்னார். அந்த சகோதரி பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்க. அப்போ சொன்னார், இந்த பொண்ணு அந்த சகோதரி என்ன செய்வாங்க, காலையில் எழுந்த உடனே கண்ணை மூடிட்டு பைபிளை தான் தேடுவாங்க. யார் முகத்துலையும் முழிக்க மாட்டாங்க, பைபிளை திறந்து தான் கண்ணை திறப்பாங்க. அது என்னுடைய சகோதரியினுடைய ஒரு உடன்படிக்கை. காலையில் எழுந்தோன்னு யார் முகத்தை தேடுறதில்லை, யாரையும் நான் பார்த்துடக்கூடாது. காலையில் எழுந்த உடனே முதல்ல நான் பைபிளை தான் நான் பார்க்கணுன்னு சொல்லி கண்ணை திறந்து பைபிளை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற முகத்தை பார்ப்பாங்க. உடன்படிக்கையின் கண். அழகான ஒரு குடும்பம். அவருடைய அப்பா அம்மாலாம் என்னை ரொம்ப அன்பாய் வரவேற்று ரொம்ப உபசரித்தாங்க. ஆனால் அவங்களுடைய சகோதரி பெனிட்டா அவங்கெல்லாம். சரி. உடன்படிக்கையின் கண். ஸோ நம்முடைய கண்கள் உடன்படிக்கையாக இருந்தால் தேவன் அதை ரொம்ப விரும்புவார். ஆண்டவர் விரும்புறதுலையே நாவு உடன்படிக்கை பண்ணியிருக்கணும், கண் உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். சரியா? இது ரொம்ப முக்கியம். கரங்களும் உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். இன்றைக்கி ஒரு உடன்படிக்கை பண்ணின ஒரு கண் உங்களுக்கு இருக்கா? அந்த உடன்படிக்கை பண்ணின கண் இருந்தால் ஒரு நாளும் வேதம் வாசிக்காமல் ஒரு நாளை நீங்கள் முடிச்சிருக்க மாட்டீங்க. ஜெபிக்காமல் ஒரு நாளை முடிச்சிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் வேதம் ஒரு வாரம் பொறுத்து சபைக்கு வரணுமே, பாஸ்டிங் பீரியடுக்கு வரணுமே, இந்த மனுஷன் எங்கேயாவது வேதம் வாசித்தான்னு கேட்டு நம்ம பேரை வச்சு ஏம்மா வேதம் வாசித்தியா சொல்லு அப்படின்ட்டாருன்னா, அந்த ஃபாஸ்டிங் பீரியடுக்கு முன்னாடி வேதம் வாசிட்டு வந்தியோ, இல்லாட்டா மீட்டிங்க்கு முன்னாடி. உடன்படிக்கையின் கண். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோபு 19:27. நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். சொல்லுங்கள் அந்த வார்த்தை எல்லாரும். என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தெரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஏன் இவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு? அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே, என் கண்களே அவரை காணும், அவரை நான் பார்ப்பேன். சொல்லுங்களேன், அவரை நான் சத்தமாக சொல்லுங்க, அவரை நான். ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு? இந்த கண்கள் உடன்படிக்கை பண்ணின கண். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணி பாருங்களேன். உமக்கு பிரியமானதை நான் பார்ப்பேன், உமக்கு பிரியமில்லாத நான் பார்க்க மாட்டேன். சில காரியங்களை பார்த்தாலும் அதை வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், எல்லாமே பிரியமான காரியம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆண்டவரே, எதை நான் தியானிப்பேன்? நல்ல காரியங்களை கண்டு நல்ல காரியங்களை நான் தியானிப்பேன். அப்பொழுது நாம் ஆண்டவரை பார்க்கலாம். ஸோ நம்முடைய கண்கள், ஒவ்வொரு தேவப்பிள்ளையுடைய கண்களும்
தேவனை காண்கிற கண்களாய் மாறணும். அல்லேலூயா. அதுதான் மெயின். நீங்கள் மட்டும் ஆண்டவரை தரிசிச்சிட்டீங்க அப்படின்னா, தரிசனம் கிடைச்சிடுச்சு அப்படின்னா உங்கள் லைஃபே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். தேவனை யார் தரிசிப்பார்கள் அப்படின்னா, பொதுவாகவே தேவனோடு கூட ஸ்நேகமாக இருக்கிறவங்க, தேவனை நேசிக்கிறவங்க, அவங்களுடைய லைஃபே ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அந்த தேவ பிரசன்னத்தை, அந்த தேவ மகிமையை காண்கிற ஒரு கண் உனக்கு வேணும்னா உன் கண்கள் ஆண்டவருக்காக ஏங்கணும். ஆமீன். சிலருக்காக நம்ம ஏங்குறோம்ல. இப்போ நான் கேட்பேன், யாருக்காக ஏங்குறீங்கன்னா, இப்போ சில தன் குழந்தைய ஊரில் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த குழந்தைக்காக ஏங்குவாங்க. என் பிள்ளைக்காக நான் ஏங்குறேன், என் மனசில் ஒரு ஏக்கம், என் பிள்ளைக்காக ஒரு ஏக்கம். இல்லாவிட்டால் கல்யாணம் ஆகிட்டு கணவனை ஊரில் விட்டுட்டு வந்திருப்பாங்க, என் கணவனை காணணும்னு சொல்லி நான் ஒரு ஏக்கம். ஸோ இந்த உடன்படிக்கை பண்ணின கண்கள் ஒரு ஏக்கமுள்ள ஒரு கண்களாக இருக்கணும். உங்கள் கண்களில் என்னையா உனக்கு ஏக்கம்? நான் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை நான் பார்க்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, பெருசாக எதுவுமே இல்லை. நீ ரொம்ப பெரிய ஊழியச்சே நம்ம இல்லை, நான் ஆண்டவரை பார்க்கணும், என்னுடைய கண்கள் என் ஆண்டவரை தரிசிக்கணும். அதற்கு ஆண்டவர் இன்னொரு ஸ்டாண்டர்டு ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணார். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கண்ணு சுத்தமானாலே, கண் உடன்படிக்கை பண்ணாலே இருதயம் சுத்தமாயிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் சுத்தம் எப்படி வருது? இருதயம் எப்படி சுத்தமாகும்? இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் கழுவும். ஆமாம், சுத்தமாகும். அந்த சுத்தம் அந்த ஜெபமணி நான் முடிக்கிற வரைக்கும். அதற்கு பிறகு காண்கிற காட்சி, கேட்கிற காரியம், பேசுகிற வார்த்தை, சிந்தனை, இதுதான் நம்மளை கரப்படுத்துது. பிரைஸ் தி லார்ட். இதில் இருந்து நாம் இருதயத்தை சுத்திகரித்து கொள்ள ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு அர்ப்பணம், ஒரு ஏக்கம், ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாகவே உங்கள் கண்கள் தேவனை காண்கிற கண்களாய் மாறணும். இன்னைக்கு நம்முடைய லைஃப்பில் தேவனை பார்க்க ஆசைப்படுங்க, எல்லா ஆசீர்வாதமும் வந்து சேரும். ஆமீன். தேவனை பார்த்தா எல்லா ஆசீர்வாதமும் வந்து சேரும். அவரை பார்க்கணும், அவருக்காக நான் வாடணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. சங்கீதம் 32 வசனம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எதுக்காக அவர் உனக்கு போதிக்கிறார்? எதுக்காக நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுறாரு? எதற்காக உன் மேல் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றாரு? அப்படி நீங்க பார்க்கும் பொழுது, ஒன்று, நீங்க ஆசீர்வாதமாய் மாற, ஆசீர்வாதமாய் மாறுவதோடு கூட தேவ சித்தத்தை செய்ய. சரியா? உங்களுக்குன்னு சொல்லி இந்த பூமியில் சில தேவ சித்தங்கள், சில தேவ திட்டங்கள் இருக்கு. அந்த தேவ திட்டங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறி கடைசியாக நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய இடமே அவரை பார்க்க தான். பிரைஸ் தி லார்ட். அவரை காண தான். ஆண்டவரே, உம்மை பார்க்கணும்னு தான் நான் ஆசையாக இருக்கிறேன், உங்கள் மகிமையை காணுங்க. மோசே ஆண்டவர் அழைச்சாரு, ஊழியத்தை கொடுத்தாரு, அவனை உன்னதமான மனுஷனை மாற்றினார். சரி, இவ்வளோ அற்புதங்களை செய்துட்டு வர மோசே திருப்தி அடைஞ்சிட்டாரா? ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம லைஃப்பில் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு உபதேசமும், ஒவ்வொரு வழி நடத்துதலும், ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இந்த உலக பிரகாரமாகவும் நம்மை ஆசீர்வதிக்கும். இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய தேவ சித்தத்தையும் அது நிறைவேற்றும். கடைசியில் ஆண்டவரை பார்க்கும்படி நம்மளை உருவாக்கிடும். ஆமீன். ஒன்று இந்த உலகத்தில் ஆண்டவரை பார்ப்போம், இல்லாட்டா நித்தியத்தில் ஆண்டவரை போய் நம்ம பார்த்துடணும். பிரைஸ் தி லார்ட். ஸோ எல்லாமே ஆண்டவர் செய்கிற அத்தனையுமே தேவனுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்புக்காக தான் ஆண்டவர் செய்வார். வேறு எதுவுமே இல்லை. நான் என்னிலும், நீங்கள் என் வார்த்தை உங்களிலும், நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால், அவ்வளவுதான். இந்த உலகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுறியா? எதற்காக நீ ஆசீர்வதிக்கப்படுற? ஆண்டவரை நீ தரிசிப்பதற்காக. எதற்காக நீ உபத்திரவத்தில் போகிற? ஆண்டவரை தரிசிப்பதற்காக. எதற்காக உன் வாழ்க்கையில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற ஆண்டவரை நான் தரிசிப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ எல்லாமே அதில் முடிஞ்சிடுது. அடுத்து ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை கண்களை குறித்து நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். நம்ம எல்லார் கண்களிலும் கண்ணீர் இருக்கா? எல்லார் கண்களிலும் என்ன இருக்கு? கண்ணீர் இருக்கு. சிலது அதை சேவ் பண்ணியே வைக்குது, பணத்தை சேவ் பண்ணுற மாதிரி. சிலர் என்ன செய்கிறாங்க? கண்ணீரை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஆமீன். கண்ணீர் விடுங்க. ஆமீன். கண்ணீர் விடுங்க.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். ஒரு கிறிஸ்தவனுடைய கண்கள் கண்ணீர் விடுகிற கண்களாக இருக்கணும். உன் கண்களில் கண்ணீர் இருந்தால் பொதுவாகவே உனக்குள்ள ஒரு மனதுருக்கம் இருக்குன்னு அர்த்தம், உனக்குள்ள உணர்வு இருக்குன்னு அர்த்தம். நீ உணர்வற்றவன் அல்ல, நீ யாரு? உணர்வு உள்ளவன். ஒருத்தர் அழறத பார்த்தா நமக்கு கண்ணீர் வரணும். ஒருத்தர் அழறத பார்த்தா நீ சிரிச்சின்னா நீ அழுதுட்டே இரு. நீ சிரிச்சின்னா நீ ஏதோ நீ ஒரு 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 மிருகம். ஒருத்தர் கண்ணீர் விட்டால் பொதுவாக அடுத்தவங்க கண்ணீர் விட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன அதுதான் கண்ணீரினுடைய ஒரு பண்பு. ஸோ கண்ணீர் விடுகிற ஒரு அனுபவம் யாருக்கு இருக்குன்னா, இலகிய மனம், நொறுங்குண்ட இருதயம், பாசமுள்ள இருதயம், அன்புள்ள இருதயம், இவங்களுக்கு பொதுவாக கண்ணீர் வரும். இப்போ நீங்கள் யாராவது ரொம்ப பெருமையாக எனக்கு கண்ணீரே வராதுன்னா நீ உன்னையே அவமானப்படுத்திக்கிறன்னு அர்த்தம். பிரதர் எனக்கு கண்ணீரே வராது தெரியுமா அப்படின்னா நீ கல் நெஞ்சன், நீனு என்ன சொல்கிறது, வேறு என்ன சொல்கிறது, நமக்கு இதுக்கெல்லாம் திட்ட வார்த்தை வர மாட்டிருக்கே. நீ கல் நெஞ்சன், உருகா உள்ளம் உள்ளவன், அப்புறம் நீ கடினமானவன், கொடூரமானவன். என்ன நீ கொடூரமானவன், நீ தெரியல, எனக்கு தெரியல. எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் கண்ணீரை வச்சிருக்கார். ஆமீன். அப்போ அந்த கண்ணீரை ஏன் உனக்கு செலவழிக்க முடியலன்னா உன்னுடைய இருதயம் ஒரு கல்லாக இருக்குது, ஒரு வனாந்தரமாக இருக்குது, ஒரு வனாந்தரமாக இருக்குது. கண்ணீர் நமக்கு வருதே, நம்ம நேசிக்கிற அம்மா அப்பா யாராவது இறந்துட்டா கண்ணீர் வருதே. என்ன நான் என்னுடைய தகப்பனார் இறந்த பொழுது கண்ணீர் விடலை, ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். ரொம்ப கட்டுப்படுத்திட்டு ரொம்ப சரி ஊழியக்காரன் ஆகிட்டோம், கதறக்கூடாது, அப்படி இப்படிலாம் சொல்லி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இருந்துட்டு கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது ஐ வாஸ் ப்ரோக்கன் டவுன். கதறி அழ ஆரம்பிச்சிட்டேன்னு. ஸோ கண்ணீர் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ ஒரு தேவ பிள்ளையினுடைய உன்னுடைய லைஃப்பில் உனக்கு கண்ணீர் வரலை, அதுவும் ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து உனக்கு கண்ணீர் வரலை அப்படின்னா உங்களை நீங்கள் பரிசோதிக்கணும். இருதயம் சரியில்லை, மூச்சு விட முடியல சார், அதனால் பரவாயில்ல நான் போய் சேர்ந்துடுறேன், மூச்சு விட அப்படியே இருக்கணும். உடனே என்ன செய்யணும், யார் ஸ்பெஷலிஸ்ட், உடனே கொண்டு போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறோம். டாக்டர் ஹார்ட் இருக்கா இல்லையா. உனக்கு கண்ணீர் வரலன்னா இருதயத்தை பரிசோதி. பாஸ்டர் எனக்கு வருது, எங்கள் வீட்டுக்காருக்கு வர மாட்டிருக்கு, என்ன செய்யலாம், பரிசோதிக்கணும். அவர்கிட்ட சொல்லுங்க, ஏங்க உங்களுக்கு கண்ணீர் வரலை. அவர் சொல்லுவார், கல்யாணம் கட்ட நாள்லேருந்து அழுது 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 கண்ணீரே வத்தி போச்சேம்மா, இனிமேல் அழ பலன் இல்லைம்மா. கண்ணீர் ரொம்ப முக்கியம். உன் கண்களில் கண்ணீர் ரொம்ப முக்கியம். கண்ணீரின் ஒரு 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 தேவ பிள்ளை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்க. யாரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, தனியாக ஒரு அறையை மூடிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் மனம் விட்டு கதறி கதறி அழுது பாருங்க. கண்ணீர் உள்ள இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை சந்திப்பார். ஆமென். சம்திங் வில் டேக் பிளேஸ். அது நீ எவ்வளோ பெரிய பாதாளத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் மட்டும் கண்ணீர் விட்டு கதறி அழுது செபித்து அப்படியே உயிர் போகிற மாதிரி நீ அழுதினா ஏசாமி அங்கே வந்துடுவார். டக்குன்னு மாற்றம் நடந்துடும். நம்ம ஆட்கள் அப்படி ஜெபிக்கிறது இல்லை. நமக்கு சும்மாவே டிஷ்யூவில் துடைக்கிறாங்க, கண்ணீரே வரல. இது சும்மா ஸ்டைலுக்காக இப்படி அங்கே பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி அப்படி சும்மா ஒரு ஸ்லைட்டாக கையளவு மேகம் மாதிரி ஒரு துளி கண்ணீர் தான் வந்திருக்கு. அதுக்குள்ள எம்மா அழுது புலம்பு. யாரையும் பார்க்காத, நீ அழுது பாரு. இந்த உபவாச ஜெபத்திலேயே இன்னைக்கே உனக்கு ஒரு மாற்றம் வந்துடும். அல்லேலூயா. கண்ணீர் ரொம்ப பவர்ஃபுல். கண்ணீரை காண்கிற தேவன், உன் சிரிப்பை நான் காண்கிற தேவன். ஹலோ, அப்படியா? நீ சாப்பிடுவதை நான் காண்கிற தேவன். கண்ணீரை காண்கிற தேவன். உன் கண்ணீர் எங்க இருக்கு? என் கணக்கில் இருக்கு.
அல்லேலூயா. ஒரு நம்ம நம்ம கண்களில் கண்ணீர் இருக்கணும். அதுதான் தெய்வீகம். சொல்லுங்க, தெய்வீகம். நம்முடைய கண்களில் கண்ணீர் இருந்தால் தான் பக்தி. பக்தி மார்க்கமே கண்களில் கண்ணீர் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவரை நம்பி அந்த சிலுவையை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு கண்களில் ஒரு கண்ணீர். இதுவரை ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை தெரியல. நீங்கள்லாம் ஒருவேளை ரொம்ப நல்லா இருந்தீங்களா தெரியல. நான் ரொம்ப ரொம்ப தாழ்விலிருந்து நான் வந்தவன் பாருங்க. என் ஆண்டவர் எனக்கு செய்கிறதெல்லாம் பார்க்க 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 ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு நான் ரியலாக என்ன செய்வேன், ஆண்டவருடைய அற்புதங்களை என்ஜாய் பண்ணுறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நான் அதில் அப்படியே தத்ரூபமாய் அவருடைய நன்மைகளில் நான் களி கூறுகிறேன். ஸோ எனக்கு தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுவது ஆனந்தம். நன்றி நன்றி. கண்ணீரின் காணிக்கை. உங்கள் கண்களில் கண்ணீர் இருக்கா? நீங்கள் தனி ஜெபத்தில் போய் ஆராய்ந்து பாருங்க. உங்கள் கண்களில் கண்ணீர் இருந்தால் மகிமை. ஒரு மனுஷனுக்கு கண்ணீர் இருந்தால் அவன் இருதயம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இதே நேரத்தில் வேற ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன். சில ஆட்கள் திடீர்னு அழுவுது, அப்படியே மாறிடுது. என்ன சொல்கிறது, அதாவது அந்த அப்படியே அழற நேரம் அழுதுடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வில்ல மாதிரி நிற்கிறான். அதுக்கப்புறம் திடீர்னு இது பார்த்து இது ஒரு எமோஷனல் கேரக்டர்ஸ். ஸோ இந்த கேரக்டர் நான் கொண்டு வர விரும்பலை. இது எமோஷனல். திடீர்னு அம்மான்னு அப்படியே அழும். அதுக்கப்புறம் அம்மா ஏன் உயிரோடு இருக்கிற, நீ செத்து தொலையக்கூடாது. இப்படிப்பட்ட எமோஷனல் கேரக்டர். அப்பா இதோட நான் சில அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் டீல் பண்ணுறேன். இது தனி. இது திடீர்னு அழும். அதுக்கு அப்படியே லான்னு சிரிக்கும். சிரித்து முடிச்சோன்னு அப்படியே கண்ணீரில் அப்படி கண்ணீராக வரும். சரி, இது இல்லை. ஒரு உண்மையான மனுஷனுக்கு கண்ணீர் இருந்தால் அவனுடைய இருதயம் ரொம்ப நல்ல இருதயம்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அவன் கண்களில் கண்ணீர் இருந்தால் ஒரு இருதயம் நல்ல ஒரு இருதயம். இந்த இருதயம் நமக்கு வரட்டும். ஆமேன். லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். இதை ஒரு ஆத்தும பாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆத்தும பாரம்தான். ஆத்தும பாரம். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். உன் ஆத்துமாவிலே ஒரு பாரம் வந்து நீ அழற அப்படின்னா நீ தான் தீர்க்கதரிசி. ஆமீன். நீ தான் தேவனுடைய ஊழியக்காரன். நீ தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட மகத்துவமுள்ள ஒரு ஆத்தும பாரமுள்ள ஒரு மனுஷன். ஒருத்தரை பார்க்கும்போதே மனசில் ஒரு சஞ்சலம் வருது. ஐயோ, ஏன் இப்படி இருக்கிறாங்க? உங்கள் குடும்பத்தில் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன். அந்த வீட்டுக்கு போனாலே தெரியுது அந்த வீட்டில் தேவ பிரசனம் இல்லை. சொன்னால் கேட்க மாட்டான். அவங்களுக்காக ஒரு கண்ணீர் விடு. அந்தரங்கத்தில் கண்ணீர் விடு. ஒரு மாற்றம் வரட்டும். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் ஜெபிக்கிறார் பாருங்க. எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுங்க. கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுங்க. ஆமேன். அல்லேலூயா. உன்னத பாட்டு 5:12. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகள், பாலில் கழுவப்பட்டு நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகள். ஸோ நம்முடைய கண்கள் புறா கண்களை போல ஒரு கபடற்றதும் சாபமற்றதும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கண்ணாக இருக்கணும். இதுதான் அந்த பிரியமே. ஆண்டவர் அந்த இடத்துல பிரியமே என் ரூபவதியேன்னு சொல்கிறாரு. இந்த கண்கள் எப்படின்னா ஒரு குழந்தை கண்களாய் நம்முடைய கண்கள் மாறணும். ஆமீன். ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ நம்ம கண்கள் குழந்தை கண்களாக மாறாது. இதில் எல்லா விஷங்கள், எல்லா சாபங்கள், எல்லா அநியாயங்களை செய்து கண்ணு முத்தி போயிருக்கு. நமக்கு என்ன, நம்ம கண் எப்படி போயிருக்கு? முத்தி போயிருக்கு. எல்லாம் தெரியுது. அப்படி பார்த்தோன்னு சொல்கிறான், அவளை பற்றி எல்லாம் தெரியும். ஹிஸ்ட்ரி எல்லாம் பயந்துட்டு நாம் அடிச்சிடும் போல இருக்கு அந்த பிள்ளைக்கு. அந்த பிரதரை பற்றி எல்லாம் தெரியும். எல்லா உலக பிரகாரமான விஷயங்களை எல்லாம் அறிந்து கண் காகத்தின் கண்ணை போல மாறி போச்சு. இப்போ நம்ம கண்ணுனா எங்கே அழுக்கு இருக்குது,
எங்கே செத்து போன எலி இருக்குது, எங்கே அசுத்தமான உணவு இருக்குது. இப்போது நிறைய பேருடைய கண்கள் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்ற நதியோரத்தில் இருக்கிற புறா கண்களைப் போல நம்முடைய கண்கள் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர், வேதம், அபிஷேகம், நல்லவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தை கண்கள், அப்படியே ஒரு தாய்க்காக ஏங்குகிற ஒரு குழந்தை கண்கள், வசனத்துக்காக ஏங்குகிற ஒரு ஆத்மாவில் ஒரு அந்த ஞானப்பால் மேல் ஏங்குகிற ஒரு கண்கள். நம்முடைய கண்கள் அப்படி மாறும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து புறாவேன்னு சொல்லுவார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு குழந்தையை நிறுத்தி, சீஷர்லாம் நம்மளை யார் பெரியவன் பேசும் பொழுது, இந்த குழந்தையை போல ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். இந்த குழந்தையை போல மாறாவிட்டால். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர 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 நாம் குழந்தையாய் மாறணும். ஆக்சுவலாக நம்முடைய சரீரம் கூட அப்படி தான். எப்படின்னா, குழந்தையாக இருக்கும்போது பல்லு இல்லை, வயசான ஒன்று பல்லு போயிடும். குழந்தையாக இருக்கும்போது காது கேட்காது சரியா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதே மாதிரி வயசானால் காது போயிடும். குழந்தையாக இருக்கும் பொழுது நிற்க முடியாது, வயசானால் நிற்க முடியாது. ஸோ எல்லாமே அப்படி தான். என்ன, குழந்தையாக இருக்கும்போது முடியல, வயசாக ஆக ஆக எல்லாம் முடியும் போயிடும். ஸோ ஒரு குழந்தையும் ஒரு வயதானவர்களையும் குழந்தையாக நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுதான் நேச்சர். அந்த குழந்தை அதுக்குள்ளே பெருசாக மாறி தன் தகப்பனை தாயை ஒரு குழந்தையை போல அவர்கள் நேசித்து பயன்படணும். இப்போ நாம் என்ன ஆகணும், வயசாக ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப எளிமை, ரொம்ப இனிமை, ரொம்ப தாழ்மை, ரொம்ப அன்பு, ரொம்ப அட்ஜஸ்டபிள், ரொம்ப பழகிறது, ஒருத்தர் நேசிக்கிறதுல ஒரு குழந்தையை போல மாறிடணும். இங்கே ரொம்ப ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கிறேன்னு தெரியுமா. நீ நல்லா படித்து ஒரு பெரிய மேனேஜராக இருப்ப, ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலை செய்கிற ஒரு கிளர்க் இல்லாட்ட ஒரு பணிப்பெண்ணோடு கூட சகஜமாக பழகணும், வித்தியாசமே காட்டக்கூடாது. வாமா நல்லா இருக்கியா, அவங்க அக்கா நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி. ஒரு பெரிய மேனேஜராக இருப்ப, ஒரு சாதாரண ஒரு ஜென்ரல் ஒர்க்கராக ஒரு தம்பி வருவான், அவனோடு கூட நல்ல சகஜமாக அன்பாக அதுக்காக உன் மேலே அவன் கையை போட்டு அப்படின்னு சொல்ல வரல. ஒரு நல்ல ஒரு பழக்கம், ஒரு நல்ல ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு கண்கள் நமக்கு வரும் பொழுது உண்மையாகவே இந்த பூமியில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கண்களை முதலாவது நம்ம மாற்றுவோம். அடுத்து ஒரு ஆவிக்குரிய கண்கள், நான் சொன்னதை போல உனக்கு விரோதமாக வருது, அதை பார்க்க தெரிந்துக்கோ. ஏசாமி எருசலேமை பார்த்து சொல்கிறாரு, சாபம் வரப்போகுது. அநேக தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்கிறார், ஐயோ நினிவே அழிய போகுது, தேசங்கள் அழிய போகுது, தீருவினுடைய பாரம், மோவாப்பினுடைய பாரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பட்டணத்தை பற்றியெல்லாம் ஆண்டவர் புலம்புறார். ஸோ அப்போ நம்முடைய கண்கள் நம்ம குடும்பத்தில் யார் மேலேயும் சாபம் வராமல், ஒரு குழந்தை ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு குழந்தை மேலே சாபம் இருக்கும். நாம் தான் அதை கண்டுபிடிச்சு அதை உடைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியே எழும்பி ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டாயா, நன்றி சொல்ல மாட்டாயா. இன்று முதல் உன் கண்கள் பரிசுத்த கண்கள், உன் கண்கள் ஆசீர்வாத கண்கள். நீ யாரை பார்க்குறியோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உன்னை காண்கிற கண்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இனி உன் கண்கள் தீங்கை காணாதிருக்கும், உன் கண்கள் தீங்கை காணாதிருக்கும், உன் கண்கள் இனி தீங்கை காணாதிருக்கும். அல்லேலூயா. ஓ ஜீசஸ், உன் கண்கள் ராஜாதி ராஜாவை காணும், மகிமை பொருந்தியவராய் இருக்கிற தேவனை காணும். உன் குமாரர் குமாரத்திகள் உன்னிடத்தில் ஓடி வருவதை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. தூரத்திலிருந்து நற்செய்தி வருவதை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் புறப்படுவதை நீ பார்ப்பாய். உன்னுடைய அத்தி மரம் கனி கொடுப்பதை பார்ப்பாய். உன்னுடைய திராட்சை செடி கனி கொடுப்பதை பார்ப்பாய். உன்னுடைய ஐஸ்வர்யம் பெருகுவதை பார்ப்பாய். உன் பிள்ளைகள் வளர்ந்து பெருகி ஆசீர்வாதமாய் மாறுவதை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. கண்ணீரை கண்டு நீ இனி ஆனந்தத்தை காண போகிறாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. இதோ உனக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிமிர்ந்து நில்லுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தகப்பனே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய கண்கள் இனி பரிசுத்தமாக்கப்பட்ட கண்கள், நம்பிக்கையின் கண்கள், என் ஆண்டவரை காண்கிற கண்கள், இருதயம் சுத்தமானவர்கள்,
கண்களில் கண்ணீரினால் நிறைந்தவர்கள். இனி கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவரும் தங்கள் கண்ணீரினுடைய அந்த வல்லமையை உணர்ந்து கொண்டதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.